டியர் ஸ்டூடெண்ட், இப்போது நம்ம சிம்பிள் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். சொல்கிறது புரியுதா? என்ன பார்க்க போகிறோம்? சிம்பிள் லீனியர் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 6.1 நடத்துகிறப்பயே அந்த பேசிக் கொடுத்துருந்தேன் இல்லையா? அதுலேயும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்னா என்ன, அதாவது ஒரு வேரியபிள் ஒரு கான்ஸ்டன்ட், இது ரெண்டும் எதால் கம்பைன் பண்ணி வரும் அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர், அடிஷன் ஆர் சப்ராக்ஷன், இது போல் கம்பைன் பண்ணி வருது இல்லையா? இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ x+5 இது வந்து ஒன் ஆஃப் த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். வேறு என்ன? 7x + 10. வேரியபிள் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கூட வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ 7x + 10 இது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். y+1 இதுவும் ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். z-6 இதுவும் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். சொல்கிறது புரியுதுங்களா? இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனுங்கிறது 1 டேர்மாக இருக்கலாம், 2 டேர்மாக இருக்கலாம், 3 டேர்ம்ஸாக கூட இருக்கலாம். சொல்கிறது புரியுதா? இங்கே பாருங்கள், 2 டேர்ம்ஸ் இருக்குது. எக்ஸுங்கிறது ஒன்று, 5ங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ 2 டேர்ம்ஸில் உள்ள ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். சப்போஸ் நமக்கு 3 டேர்ம்ஸில் கூட வரலாம். 3x + 2y - z இந்த 3 டேர்மில் உள்ள அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். சொல்கிறது புரியுதா? நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன்னா என்ன? an expression equated to, இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். equated, an expression equated to another expression is called equation. சொல்கிறது புரியுதா? ஒரு எக்ஸ்பிரஷனை இன்னொரு எக்ஸ்பிரஷன் கூட என்ன கம்பைன் பண்ணுது, ஈக்குவேட்டட் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வந்து கம்பைன் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், x+5 இது நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒரு எக்ஸ்பிரஷன். இது ஒரு எக்ஸ்பிரஷன். 8 அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குங்க. சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த 2 எக்ஸ்பிரஷனையும் என்ன பண்ணுதுங்க, ஈக்குவேட்டட் அப்படிங்கிற சிம்பிள் வந்து கம்பைன் பண்ணுது இல்லையா? ஸோ அதை இது ஃபுல்லாக சேர்த்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சொல்கிறது புரியுதா? இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன், இங்கே ஏதாவது ஈக்குவல்ட் அப்படிங்கிற சிம்பிள் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இல்லை. அப்போ இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன், இது வந்து என்ன, ஈக்குவேஷன். ஏன் இது ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம்? ஒரு 2 எக்ஸ்பிரஷனை ஈக்குவேட்டட் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் மூலயமா கம்பைன் பண்ணுறதுனால இது நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், x+5 = 8. இதுக்கு இன்னொரு ஏன் இதை ஈக்குவேட்டட் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சைடில் உள்ள ஆன்சரும் இந்த சைடில் உள்ள ஆன்சர் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு சிம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எப்பொழுதுமே நம்ம இது போல் ஈக்குவல்ட்டில் வந்துச்சு அப்படின்னு நம்ம என்னென்னு சொல்லுவோம், இந்த சைடில் உள்ளதை LHS அப்படின்னு சொல்லுவோம். LHS அப்படின்னா LHS அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டு சைடு. சொல்கிறது புரியுதா? ஈக்குவல் டு இந்த சைடில் உள்ளது என்னென்னு சொல்லுவோம், RHS அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம், RHS, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போ உனக்கு இந்த எக்ஸ்பிரஷன் வந்து LHS = RHS இது போல் வருதோ அதெல்லாம் வந்து நம்ம ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். சொல்கிறது புரியுதா? இப்போ y+1 = 0 இதையும் நம்ம என்னென்னு சொல்லலாம், ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 2 எக்ஸ்பிரஷனையும் சென்ட்ரல் நமக்கு என்ன வந்திருக்கு, ஈக்குவல்ட் அப்படிங்கிற சிம்பிள் வந்திருக்கா? இந்த ஈக்குவல்ட் அப்படிங்கிற சிம்பிளை பார்த்தாவே என்னென்னு சொல்லிடலாம், இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, 7x + 3 = 3x - 1. இப்போ 7x + 3ங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் 3x - 1ங்கிற ஒரு எக்ஸ்பிரஷனை என்ன பண்ணுது, ஈக்குவல்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஈக்குவல்ட் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துருக்காங்களா? அப்போ இதையும் நம்ம என்னென்னு சொல்லலாம், ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். வேறு 2x = 0 இதுவும் ஈக்குவேஷன் தான். m/6 = 5 இதுவும் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதை மீன் பண்ணி பார்க்கணும், இப்போது 2 சைட்லையும் LHS = RHS இந்த ஃபார்மேட்டில் வந்துச்சு அப்படின்னா அது ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சொல்கிறது புரியுதுங்களா? ஈக்குவல்ட் அப்படிங்கிற சிம்பிள் பார்த்தாவே நீ இது என்னென்னு சொல்லலாம், இது ஒன் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். சொல்கிறது புரியுதுங்களா? இதை வந்து நீங்கள் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது, இது ஒரு எக்ஸ்பிரஷன் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு லீனியர் ஈக்குவேஷனாக என்ன அப்படின்னு பார்க்கலாம். The linear equation are also first degree equation. The linear equation அப்படிங்கிறத நம்ம வேறு எப்படி சொல்லலாம், first degree equation அப்படின்னு சொல்லலாம். As it has the highest exponent. அதாவது ஒரு ஈக்குவேஷனில் வேரியபிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இது ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். சொல்கிறது புரியுதா? இந்த வேரியபிளில் இந்த ஈக்குவேஷனில் வேரியபிள் என்ன வந்திருக்கு,
எக்ஸுங்கிற வேரியபிள் வந்திருக்கு. அப்போது ஒரு ஈக்குவேஷனில் வேரியபிளோட எக்ஸ்பொனண்ட் பவர் டிகிரி இது எல்லாமே வந்து சேம். ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக் நடத்துகிறப்போ சொல்லியிருப்பேன். எக்ஸ்பொனண்ட் அப்படின்னாலும் பவர் அப்படின்னாலும் டிகிரி அப்படின்னாலும் ஈக்குவல் தான். சொல்கிறது புரியுதா? அப்போது ஒரு ஈக்குவேஷனில் வேரியபிளோட எக்ஸ்பொனண்ட் வேல்யூஸ் வந்து எப்போதுமே என்னவாக இருக்கணும்? 1 இருக்கணும். சொல்கிறது புரியுதா? அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ இங்கே பாருங்கள், p-3 = 7 இது வந்து ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு உனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா இங்கே ஈக்குவல்ட் அப்படிங்கிற சிம்பிள் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷனா அப்படிங்கிறத நீ எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? இந்த ஈக்குவேஷன் வேரியபிள் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பிங்கிற வேரியபிள் இருக்குது. இதோட பவர் என்ன இருக்குதோ அர்த்தம் எதுவுமே இல்லைனா 1. அப்போது ஹையஸ்ட் எக்ஸ்பொனண்ட்டு ஒரு ஈக்குவேஷனில் ஹையஸ்ட்டாகவே அதோட எக்ஸ்பொனண்ட் என்னவாக தான் இருக்கணும்? 1 தான் இருக்கணும். அப்போ தான் அது லீனியர் ஈக்குவேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துருக்காங்க, 2x² + 1 = 0 இது போல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா இதோட வந்து இந்த வேரியபிளோட எக்ஸ்பொனண்ட் என்னவாக இருக்குது? 1க்கு அதிகமாக இருக்கா? சொல்கிறது புரியுதா? 2 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து லீனியர் ஈக்குவேஷனாக இருக்க முடியாது. பட் ஆனால் இது ஒரு ஈக்குவேஷன், பட் ஆனால் இது லீனியர் ஈக்குவேஷன் கிடையாது. ஏன்? இதோட வேரியபிளோட எக்ஸ்பொனண்ட் வந்து நமக்கு என்னவாக இருந்தால் தான் லீனியர் ஈக்குவேஷன்? 1 மட்டும்தான் இருக்கணும். அதை விட 1, 2, 3 இது போல் இருந்துச்சு அப்படின்னா அது லீனியர் ஈக்குவேஷன் கிடையாது. அப்போ 2x = 30 இது லீனியர் ஈக்குவேஷனாக என்ன? இது லீனியர் ஈக்குவேஷன் தான். ஏன்? இந்த வேரியபிளோட எக்ஸ்பொனண்ட் நமக்கு என்னவாக இருக்குது? 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்குதா அர்த்தம். ஸோ அப்போது வேரியபிளோட பவர் எக்ஸ்பொனண்ட் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை தான் நம்ம லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சொல்கிறது புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா. இப்போ ஒரு ஈக்குவேஷனை இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸுக்கான வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் நம்ம சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட்டாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வேல்யூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 7x + 3 = 17 கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவல்ட்டு சிம்பிள் கொடுத்துருந்தா என்ன அர்த்தம்? இந்த சைடில் உள்ள வேல்யூஸும் இந்த சைடில் உள்ள வேல்யூஸ் வந்து ஈக்குவல்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சொல்கிறது புரியுதா? அப்போது சொல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு பதிலாக என்ன வேல்யூஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவலாக வரும் ஆன்சர். அதுதான் சொல்யூஷன். இந்த ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் அதுதான். அப்போ இந்த எக்ஸுக்கான வேல்யூஸ் நான் இங்கே 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கேன். இப்போ 7 இந்த எக்ஸுக்கு பதிலாக 2 + 3 = 17. 7 2s are என்ன? 14 + 3. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 17 = 17. LHSம் RHSம் ஈக்குவலாக வருது. அப்போ இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 2 தான். இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் என்ன? 2. சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த லீனியர் ஈக்குவேஷன் பற்றி தான் வந்து நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 3.4ல் பார்ப்போம். 3.3 and 3.4ல் பார்ப்போம். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இப்போ உனக்கு எக்ஸ்பிரஷன் என்னன்னு உனக்கு தெரியும், ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியும், லீனியர் ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷனில் லீனியர் ஈக்குவேஷன்னா எது லீனியர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருச்சு, சொல்யூஷன் அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருச்சு. சொல்கிறது புரியுதா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் சம்லாம் ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகேவா?